பேசுறதுனா ரெண்டாவது. முதல்ல நான் இப்பமே சொல்லிடுறேன், தாவூது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரண்மனையை மன்னராக இருந்த காரணத்தால் தன்னுடைய அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களுடைய எவன் திருப்பி கேட்க முடியாதோ அப்படிப்பட்ட சாதாரண மக்களுடைய நிலங்களை கையகப்படுத்தி இருக்க கூடும். அப்படிப்பட்ட ஒரு தவறு அவர்களிடத்தில் நிகழ்ந்திருக்க கூடும். அதற்காக அல்லாஹ் கண்டித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி தர்ஜமால நீங்க எழுதியிருக்கிறீங்களே, இது ஈமானுக்கு வேட்டு வைக்கிற விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, முன்னால நீங்க திருமறையின் தோற்று வாங்கி எழுதினீங்க, திருக்குரான் விளக்கம் எழுதினீங்க. அதுல என்ன எழுதினீங்க? யா அல்லாஹ், நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வார்களே, அந்த பெருமானார் யாருக்கெல்லாம் ஷஃபாத் செய்வார்களோ அவர்களில் என்னையும் சேர்த்தருள்வாயாக என்று துஆ கேட்கலாம் என்று எழுதினீங்க. இப்ப தர்ஜமாலே அப்படி துஆ கேட்கிறது தவறு அப்படின்னு எழுதுறீங்க. ஷஃபாத்துல ஏற்பட்ட இந்த தடுமாற்றம், இதற்கான ஆதாரங்களோட இந்த இரண்டு விஷயம், நபி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த ஷஃபாத் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னும் சொல்றேன், நீங்க இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதியிருக்கிறீங்க. என்ன எழுதியிருக்கிறீங்க? தெளிவா எழுதியிருக்கிறீங்க. ஆதாரத்தோட குறிப்பிடுறேன். அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு வாசகம், அல்லாஹ்விடத்துல மலக்குகள் கேட்டாங்கன்னு வருது குர்ஆன்ல. என்ன கேட்டாங்க? அவங்களையா படைக்க போறா, ரத்தத்தை ஓட்டுவாங்களே, குழப்பத்தை விளைவிப்பாங்களே அப்படின்னு கேட்டாங்க. நாங்க இருக்கிறோமே அப்படின்னு சொன்னாங்க. இது அல்லாஹ்விட்ட எதிர்த்து பேசினதா, திமிரி பேசினதா? இல்ல, எதிர்த்து பேசினதாக நீங்க எழுதியிருக்கிறீங்க, ஆட்சேபனை பண்ணதாக எழுதியிருக்கிறீங்க. எழுதிட்டு என்ன குறிப்பிட்டிருக்கிறீங்க? ஏன் அப்படி மலக்குமார்கள் சொல்லி இருக்க கூடும் தெரியுமா? அப்போது அவர்களோடு ஷைத்தான் இருந்தான், ஷைத்தான் தூண்டி அவர்கள் அப்படி சொல்லி இருக்க கூடும் அப்படி நீங்க எழுதியிருக்கிறீங்களே, இது ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வாசகம் இல்லையா? இந்த மூணு விஷயங்களை பத்தி முதல்ல பேசுவோம். இப்போது நான் அறிவித்து விட்டு இந்த விஷயத்தில் உங்களோடு நான் விவாதிக்க தயார். அறிவிச்சிட்டேன், தெளிவா அறிவிச்சிட்டேன். அது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு நீங்க மக்கள்கிட்ட சொல்லி இதை முதல்ல பேசிடுவோம். அதுக்கு பிறகு ஒன்னொன்னா என்ன செய்வோம், வருவோம். அப்படி சொன்னாலும் கூட இதுல ஒரு விஷயம் கேள்வி கேட்பாங்க. தர்ஜமா எழுதுறதுல நீங்களும் சேந்தனை இருந்திருக்கிறீங்க, தமிழாக்கத்தை சரி பண்றது விஷயத்துல நீங்களும் சேந்தனை இருந்தீங்க. அதுல தப்பு இருக்குதுன்னா அதுல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல, அது ஈமானுக்கு வேட்டுண்டா அதுல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல, ஷஃபாத் விஷயம் இப்படி சொல்றதுல அதுல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல. அப்போ அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்குது, இப்ப ஈமானுக்கு வேட்டு வைக்கிறதாக தெரிஞ்சிருக்குது இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய மக்கள்கிட்ட கேட்கலாம். அது நியாயமான கேள்வியும் கூட. நான் குறைச்சி மதிப்பிடல, அந்த கேள்வியை குறைச்சி மதிப்பிடல. ஆனா அன்பானவர்களே, அதுல நான் மட்டும் இருக்கல, பல மௌலவிகள் இருந்தோம், திருத்துற வேலையை பார்த்தோம். அப்படி திருத்துற வேலையை பார்க்கும்போது நான் இப்போது அல்லாஹ்வை சாட்சியாகி சொல்கிறேன், பல இடங்களில் அவர் தவறாக எழுதியிருந்ததை, ஆதாரமற்று எழுதியிருந்ததை, யூகமாக எழுதியிருந்த பல இடங்களை நான் அடித்து கொடுத்தேன். அல்லாஹ்வை சாட்சியாகி சொல்றேன். இந்த தாவூது நபி மேட்டர்லாம் இருக்கா இல்லையா, இதை நான் அடித்து கொடுத்தேன். தான் யதார்த்தமானது. அந்த காப்பி இப்போது இருக்குமானால் உங்களுக்கு தெரியும், அடித்து கொடுத்தேன். பல பேரும் கண்டித்தார்கள். குர்ஆன்ல பல இடத்துல நிச்சயமாகங்கிறதுக்கு அரபியில ஒரு வார்த்தை வருமே, என்ன வார்த்தை? இன்னன்னு வருமா இல்லையா? அந்த இடத்துல தான் நிச்சயமாகங்கிறத நீங்க எடுத்தீங்க. நான் அதை கண்டிச்சேன், ஷம்சுல்லுஹா ரஹ்மானி கண்டிச்சாங்க, எம்ஐ சுலைமான் கண்டிச்சாங்க, எம்எஸ் சுலைமான் கண்டிச்சாங்க, பல ஆலிம்கள் கண்டிச்சாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இது இலக்கிய நட, இது என்னுடைய கருத்து, என்னுடைய முழுமையான கருத்து நீங்க சொன்னீங்க. இவ்வளவு நீங்க சொன்ன போது நான் இறுதியாக உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்னது அப்படின்னு சொன்னா, இதை நாம மட்டும் பார்த்தா போதாது, இலங்கைக்கு ஒரு பிரதி அனுப்புவோம், சவுதிக்கு ஒரு பிரதி அனுப்புவோம், குவைத்துக்கு ஒரு பிரதி அனுப்புவோம், அவங்களை திருத்தி கொண்டு வரட்டும், தப்புகள் அவங்க கண்ணையும் படும் அப்படின்னு உங்களிடத்துல நான் சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? அவங்களுக்கெல்லாம் அனுப்புனா தலைவாணியா வச்சு படுத்து தூங்குவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதுக்கு நாம பொறுப்பேற்க வேண்டியது வந்துருமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒத்துழைச்சிருந்தாலும் கடைசியாக நான் சொன்ன வாசகம் என்னது? என் பெயரை இதில் நீங்கள் போடக்கூடாது, உங்களுக்கு நான் சொன்ன வாசகம். ஆனா என்ன செஞ்சீங்க? என் பெயரை நீங்க போட்டீங்க. ஆனா இந்த நூல், இந்த தர்ஜமா வெளிவருகிறது எப்போது வெளிவருகிறது? நான் ஜெயிலுக்குள் இருக்கும்போது. நான் நடப்பு, நான் ஜெயிலில் இருக்கும்போது இது வெளியில வருது, நான் வெளியில இருக்கும்போது இது வரல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அதனால தான் சகோதரர் பிஜே அவர்களுக்கு நான் கடந்த இந்த மாதம் ஜனவரி 2ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினேன். அன்புள்ள சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுக்கு, சகோதரன் ஹாமித் பக்ரீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தாங்கள் மொழிபெயர்த்த திருக்குரான் தர்ஜமாவிலே குரான் சுன்னாவிற்கு மாற்றமான பல தவறான கருத்துக்களும் விளக்கங்களும் கற்பனைகளும் இலக்கண பிழைகளும் நிறைந்திருக்கின்றன. உதாரணமாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தவர்களின் நிலத்தை அபகரித்து இருக்கலாம் என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் தன் இஷ்டத்திற்கு விளக்கம் எழுதி கண்ணியத்திற்குரிய தாவூத் நபியை இழிவுபடுத்தியிருக்கிறீர்கள். 4வது பதிப்பு பக்கம் 1279, இது முதல் பதிப்பிலே இருக்குது. இது போன்று பல சம்பவங்களில் தன் இஷ்டத்திற்கு வார்த்தைகளை வளைத்து விளையாடி இருக்கிறீர்கள் என்பதை சில வருடங்களுக்கு முன்பே நான் தங்களிடம் சுட்டிக்காட்டினேன். என்னுடைய எந்த அபிப்பிராயத்தையும் கேட்காமல் உங்கள் சொந்த கருத்தை மட்டுமே எழுதி வந்தீர்கள். இந்நிலை நீடித்ததால் எனக்கு சரியானது என்று தெரிந்த பணிகளை மட்டும் முடித்துவிட்டு அதிலிருந்து விடைபெற்றேன். அந்த தர்ஜமாவில் ஏற்படும் குறை நிறைகளுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் என் பெயரை அந்த தர்ஜமாவில் போடக்கூடாது என்றும் கடுமையாக வலியுறுத்தி சொல்லியும் என் பெயரை முதல் பிரதியில் வெளியிட்டீர்கள். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அதற்கடுத்த பதிப்புகளில் என் பெயரை பிரசுரிக்காமல் நிறுத்திக் கொண்டீர்கள். இனி வெளிவரும் பதிப்புகளில் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான கருத்துக்களை நீக்கிவிட்டு தர்ஜமாவை சுத்தப்படுத்துங்கள், அல்லது அந்த தர்ஜமாவிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை உடனே மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை செய்ய தவறினால் மக்கள் மன்றத்தில் உங்கள் உண்மை நிலையை உணர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் பிழைகளை பொறுத்து நேர்வழி காட்டி அதன்படி செயல்பட்டு அதை பிறருக்கும் எத்தி வைக்க அருள் புரிவானாக. ஆமீன் வஸலாம் என்று நான் 2ஆம் தேதி கடிதம் அனுப்பிவிட்டேன். இதற்கு எந்த பதிலும் அவர்களிடமிருந்து வரவில்லை. இதுதான் யதார்த்தமான விஷயம்.